அபேண்டட் கார்ஸாக கிடக்கும், குப்பையில் கிடக்கும், ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கோம். நாங்கள் அதை எடுத்து வந்து ரெஸ்டோர் பண்ணோம். 1920 கார் வாங்கின ஊர் செட்டிநாடு. செட்டிநாட்டில் வீட்டுக்கு ஒரு காரு. ஸோ 13,000 கார்ஸ் இருந்திருக்கு அப்பயே. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்தியன் ஆர்மிகிட்ட தான் இருந்துச்சு. வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியன் ஆர்மிகிட்ட வந்து இந்தியன் ஆர்மி ஸ்கிராப் ஒன்று போட்டு சரி என்ன பண்ணும், ஏதாவது சேல் பண்ணுமே. இது அவங்க வந்து யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா எம்பி, எம்எல்ஏ. ஸோ 15 இயர்ஸ்க்கு இது விற்கக்கூடாது. இப்போ இது எல்லாமே ஸ்கிராப்பில் எடுத்து ரெடி பண்ணது தான், இதுவும் ஸ்கிராப்லேருந்து எடுத்து ரெடி பண்ணது தான். இப்போ நம்ம கார்லாம் இருக்கு யூஸ் பண்ணுற பானட்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிக் வைக்கணும். லீவர் ஒன்று, இது அப்படி ஆட்டோமேட்டிக்காக எந்த ஸ்டிக்குமே இல்லை. சஸ்பென்ஷன் இது எப்படின்னா ஒரு கட்ட வண்டியில் போன மாதிரி இருக்கும். இப்போ டிவிஎஸ் லுக்காஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ லுக்காஸ் மட்டும்தான். ஸோ இங்கிலாண்டோட கம்பெனி லுக்காஸ். ஒரு கார் வருது அப்படின்னா அதோட மெயின் திங்ஸ் எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி எம்பளம்லாம் கிடைக்காது. இப்போ இந்த இங்கிலாந்து கார்ஸ்க்கு பூரா ஸ்பேர் இருக்குது. இங்கிலாண்டில் இருக்குது, கியூபாவில் இருக்குது, இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்குது. இண்டிகேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிராஃபிகேட்டர் அது பேர். இது இந்த சைடுக்கு என்னமா பண்ணியிருக்காங்க. இது ஸ்டாண்டர்டு. இது வந்து நம்ம இந்தியன் மேடு. இது டூரர் ஸ்டாண்டர்ட் மோட்டார் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது எப்படின்னா வீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீல் ஃபோல்டாக இருக்கும், அந்த சைடும் ஃபோல்டாக இருக்கும். ரன்னிங்கில் இந்த வீல் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். இது வந்து மொஃபா, என்ஃபீல்டு மொஃபா, என்ஃபீல்டு புல்லட் கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட தான் மொஃபா. ஸோ அந்த டியூப் தான் டேங்க்கு. ஒரு லிட்டருக்கு 90 கிலோமீட்டர் ஓடும். எம்ஏ சிதம்பரம் இஸ் த டைரக்டர் ஆஃப் ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களோட தான் லேம்பர்டா, லேம்பி. ஸோ நிறையா டைப் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ், லேம்பர் ஸ்கூட்டர்ஸில் பண்ணால் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்கூட்டர்ஸ். இந்த காரில் அவ்வளோ ஆர்டிஸ்ட்டும் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. நிறையா சினிமாவில் வந்திருக்கு. என்னன்னு ஒரு படத்தில் வந்திருக்கு. எப்போவும் வித்தியாசமான இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்து ஆக்சுவலி நம்ம வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா, நான் வந்து அண்ணான்னு தான் சொல்வேன், லக்ஷ்மணன் சொல்லிட்டு அவங்கள லேனா அண்ணான்னு சொல்லுவோம் நாங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு. அந்த அண்ணாவோட மியூசியம் இது. அவருக்கு வந்து மியூசியம்னு சொல்றத விட 28 வருஷமா அவரோட கலெக்ஷன். நான் வந்து சொன்னேன், ஆனால் நீங்கள் வீட்டிலே வச்சுருக்கீங்களே, மக்களுக்கு இது காமிக்கிறதுக்கு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ அந்த அண்ணா வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுவோம், ரொம்ப பிஸியாக கெஸ்ட்டை இது பண்ணிட்டு இருக்காரு. இவங்க தான் லேனா அண்ணா. ஆக்சுவலி லக்ஷ்மணன். வெல்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு கடலுக்குள்ள வரும், பார்க்க ஒரு சின்ன பிளேஸ் மாதிரி இருக்குல்ல. இது நம்ம சுற்றி பார்க்க குறைஞ்சது 3 hours ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆஸ்டின் 10 டூரர். 1933 சரிங்களா? ஒர்க்கிங் கண்டிஷன். ஸோ இந்த டாப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் டூரராக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 4 சிலிண்டர் இது. ஸோ இது எப்படின்னா சாக்கப்சர் கிடையாது இதுக்கு. இது ஸ்ப்ரிங் பிளேட் தான் இருக்கும். ஸோ இந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்ஸ் வீல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீல் வந்து ஸ்போக்ஸ் வீல். சைக்கிள் ஸ்போக்ஸ் வீல் மாதிரி தான். ஸோ அப்போ ஆரம்பத்தில் எல்லாமே ஸ்போக்ஸ் வீல் கார்ஸ் தான். அதுக்கு முன்னாடி உடன் வீல்ஸில் வந்துச்சு. சரி, அந்த காலத்தில் இந்த கார்ஸ் எல்லாம் லேடிஸே ஓட்டியிருக்காங்க. ஆமாம். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இங்கிலாந்துல இருந்த நார்மல் பர்சன் இந்த காரை ஓட்டி இருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு பெரிய இல்ல, அங்க இங்கிலாந்துல எல்லாருமே கார் வந்து நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. கிளட்ச், பிரேக், ஆக்சிலேட்டர் இருக்கு இல்லையா? சில கார்ஸ்ல வந்து ஆக்சிலேட்டர் சென்டர்ல இருக்கும். அப்படிங்களா? ஓல்ட் கார்ஸ்ல இல்ல பாருங்க, கியர் வந்து பஸ்ஸோட கியர் மாதிரி இருக்கு. ஆக்சிலேட்டர் குட்டியா இருக்கு एक्चुअली. இதுல ஹைலைட் மாஸ்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல பாருங்க ஃபுல்லா வந்துட்டு கிளாக் எல்லாம் இருக்கு. एक्चुअली கிளாக் இருக்கு. இப்போ இது ஸ்டார்ட் பண்ண முடியுங்களா? வாவ். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க ஒண்ணு ஆகாது பயப்படாதீங்க. ஓகே, சூப்பர். இதுல ரொம்ப சின்னதா இருக்கு. எது பிரேக், எது ஆக்சிலேட்டர், எது கிளட்ச்னு தெரியல. அதேதான், அதே நம்ம நார்மலா யூஸ் பண்ற கார். ஆனா இது நியூட்ரல்ல இருக்குன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றது? இத நியூட்ரல்ல தான் இருக்கு. நான் கியர்லெஸ் காரே ஓட்டி கொஞ்சம் இது பயமா இருக்கு எனக்கு. ஓகே. லைட் உள்ளது. எல்ங்கிறது லைட். ஓகே. சோ லைட் எரியுதா? இங்க பாருங்க. ஒரிஜினல் இன்ஜின். ஒரிஜினல் இன்ஜினா? அப்ப என்ன இன்ஜின் இருந்துச்சோ அதேதான். அன்னைக்கு இருந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் இன்ஜின், ஒரிஜினல் இன்ஜின். நீங்க வாங்கி வந்ததுக்கு அப்புறம் எதுவும் சேஞ்ச் பண்ணல? எதுவுமே மாத்த மாட்டோம். விண்டேஜ்ல வந்து மாத்த கூடாது. ரன்னிங்.
ரீசெண்டாக கூட நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக வந்து விண்டேஜ் கார்ஸ் வாங்கிட்டு வந்து அதை ரீமாடல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்ட்ஸ்லாம் சில நேரங்களில் மாற்றுவாங்க. பட் ரொம்ப சிலர் தான் வந்துட்டு அப்படியே ஒரிஜினல் பார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது ஒரு பேஷன் வேணும் கிருத்தி, அது ஒரு பெரிய பேஷன் வேணும். இல்லை லெனின் வந்து இந்த மோரிஸ் கேரேஜ் வந்து என்ன சொன்னா, எம்ஜி கார் வந்து எதுக்குப்பா இத்தனை கார் வச்சுருக்கீங்க, எதுக்குப்பா கார் வாங்குறீங்க அப்படின்னு நான் கேட்டப்போ அவர் சொன்னார், இல்லை மோரிஸ் கேரேஜ் வச்சுக்க ஒரு கெத்து, எங்கள் தாத்தா வச்சுருந்தாரு, எங்கள் பெரியப்பா வச்சுருந்தாருன்னு சொன்னார். அப்படி சொல்லி தான் எம்ஜி வாங்கினார். ஆனால் ஒரிஜினல் மோரிஸ் கேரேஜ்ன்றது இதுதான் போல். அந்த சிம்பிள் பாருங்கள், மாஸாக இருக்குல்ல மோரிஸு. இப்போ நம்ம கார்லாம் இருக்கு யூஸ் பண்ணுற பானட்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிக் வைக்கணும். லீவர் ஒன்று, இது அப்படி ஆட்டோமேட்டிக்காக எந்த ஸ்டிக்குமே இல்லை. ஸோ ஸ்ப்ரிங் ஆக்ஷன் இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க. வீட்டில் இருக்கிற ஸோ டெய்லி நாங்கள் டெய்லி க்ளீன் பண்ணோம். ஸோ அதில் வந்து சாக்கப்சர் கிடையாது, வந்து ஸ்ப்ரிங் தான். பட் இதோட சாக்கப்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சஸ்பென்ஷன் அப்போ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ரன்னிங். அப்போ சாக்கப்ஸரே கிடையாதுங்கிறப்ப அதோட சஸ்பென்ஷன் அதில் நீங்கள் ஓட்டி உட்காந்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும் உங்களுக்கு உட்கார்றது? இது எப்படின்னா ஒரு கட்ட வண்டியில் போன மாதிரி அப்படிதான் இருக்கும். இப்போ டிவிஎஸ் லுக்காஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ லுக்காஸ் மட்டும்தான். ஓகே, அவங்களோட ஸோ இங்கிலாண்டோட கம்பெனி லுக்காஸ். ஸோ இப்போ டிவிஎஸ் லுக்காஸ். இப்போ எல்லா ஹெட்லைட்லையும் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டேஷ் லுக்காஸ் அப்படி இருக்கு. ஸோ இது லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரிஜினல் லைட்டு. இந்த எம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள அந்த எம்பளம் ஆட்டோமொபைல், இது வந்து நம்ம இந்தியனோட ஆட்டோமொபைல் எம்பளம் இது. ஸோ இது ரெண்டும் மோரிஸோட எம்பளம், அங்கே உள்ள எம்பளம். இங்கிலாந்துலேருந்து தான் வந்துச்சு, இம்போர்ட் பண்ணாங்க. இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ஆமாம் அப்படியே வந்தது தான். இங்கே வந்துட்டு நாங்கள் இப்போ அதுக்கப்புறம்லாம் நாங்கள் ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இப்போ வந்து பழசு வந்து எல்லாருக்கும் அந்த பழசோட அருமை இருக்காது. ஸோ கிராண்ட்ஃபாதருக்கு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் அவங்க சன் பார்க்காம விட்டுருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அபேண்டட் கார்ஸாக கிடக்கும், குப்பையில் கிடக்கும், ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கும். நாங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து ரெஸ்டோர் பண்ணுவோம். இப்போ ரெஸ்டோர் பண்ணும்போது எங்களுக்கு ரெஸ்டோரேஷன் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஸோ நம்ம இன்ட்ரெஸ்டடாக எதை பண்ணுறோமோ அது வந்து நமக்கு பிரச்சனையாகவே தெரியாது. ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கார் வருது அப்படின்னா அதோட மெயின் திங்ஸ் எங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ இந்த மாதிரி எம்பளம்லாம் கிடைக்காது, எம்பளம் கிடைக்காது, இந்த லோகோ கிடைக்காது. ஸோ இந்த கிளாஸ் உடஞ்சி போச்சுன்னா கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு கார் வந்து ஒரு ஃபுல் கார் ரஸ்டடாக கிடச்சிதுன்னா ரொம்ப சந்தோஷப்படும். இந்த டோர் ஹேண்டிலு, இந்த பானட் கீழு இதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பேரை ரெக்ரூட் பண்ணுவோம். இப்போ இந்த இங்கிலாந்து கார்ஸ்க்கு பூரா ஸ்பேர் இருக்குது. இங்கிலாண்டில் இருக்குது, கியூபாவில் இருக்குது, இன்னும் ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸ்ரீலங்காவில் இன்னும் விண்டேஜ் கார்ஸ் ஓடிட்டுருக்கு. மலேசியாவில் வந்து கேஎல்ல நிறைய வண்டி ஓடுது. ப்ளஸ் வந்து ஜொகூரில் இருக்குது, அங்கெல்லாம் ஸ்பேர்ஸ். இப்போ ஸ்ரீலங்காவில் இன்னும் 20 வருஷத்துக்கு ஸ்பேர்ஸ் இருக்குது. இன்னும் 20 வருஷத்துக்கு இருக்காங்க. எப்படின்னா இந்த பழைய கார்ஸ் வேலை பார்த்தவங்க இருக்காங்க, ஒரு 2 ஜென்ரேஷன் 3 ஜென்ரேஷனாக பார்த்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பட் எக்ஸ்பென்சிவ். இன்றைக்கி வந்து ஒரு விசிட்டிங்க வந்தாங்க அப்படின்னா வி ஹவ் டு பே ஒரு 20-25,000 ஆச்சு நம்ம பே பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நாள் வந்தாங்கன்னா எல்லா வெஹிக்கிளும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் எது இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வருஷத்துக்கு 2 தடவை அந்த மாதிரி கூப்பிடுவோம். ஸோ சின்ன சின்ன வேலைகளை நாங்களே பார்த்துருவோம். மேஜராக இருந்தால் மட்டும் அவங்கள வர சொல்லுவோம். ஏன்னா மலேசியாவில், பினாங்கில், கேரளா நிறைய உங்கள் ஆன்சஸ்டர் ஸ்ரீலங்காவில் எல்லாம் இருந்ததுனால அவங்க வாங்கி யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிருத்தி, செட்நாட்டில் வீட்டுக்கு ஒரு காரு கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு ஒரு கார். ஸோ 13,000 கார்ஸ் இருந்திருக்கு அப்பயே. 1920லே கார் வாங்கிட்டாங்க இங்கே. நான் ஒரு கார் பார்த்தேன், இட்ஸ் எ வில்லிஸ் ஓவர்லேண்ட். இன்னும் அன்ட்ரஸ்டோட், இன்னும் எடுக்க முடியல. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ 4வது ஜென்ரேஷன் இருக்குது அந்த காரு. இருக்கு. அது உடன் வீல், நான் சொன்னேன்ல உடன் வீல், அது இட்ஸ் உடன் வீல். 1920. ஸோ அந்த செட்டியார் வந்து அந்த காரை வந்து அவரோட ஊர்லேருந்து மேலூர் போய் விவசாயத்துக்கு போயிட்டு விவசாயம் பண்ண வேலையெல்லாம் பார்க்குறவங்களாம் பார்த்துட்டு வருவாராம் அந்த காரில். 1920லே கார் வாங்கின ஊர் செட்டிநாடு. எப்படி இவங்க இந்த கேஜெட்ஸ்லாம் வாங்கினாங்க அப்படின்னா இவங்க எல்லா நாட்டுக்கும் போனாங்க. ஸோ மலேசியா, சிங்கப்பூர், பர்மா. ஸோ அப்படி போகும்போது வெளிநாட்டில் நிறைய தொடர்புகள் கிடைக்கிது அவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து ஒவ்வொரு விஷயத்த எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் பெல்ஜியம்லேருந்து, கிரானைட் வந்து இட்டாலியிலேருந்து. ஆனால் அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படின்னு பண்ணாங்க? எல்லாமே நாகப்பட்டினம் சீஷோர், எல்லாம் சீஷோர் மாறி கொண்டாந்துருக்காங்க. உடன்லாம் பர்மாலேருந்து, நாகப்பட்டினம் சீஷோரில்
மரத்தை வந்து அப்படியே கடல்லையே நம்பர் போட்டு கடலில் கட்டி வரும். சங்கிலி போட்டு கட்டி சீசனிங் பண்ணி வரதுனால தான் இன்னைய வரைக்கும் அது கரையான் பிடிக்காமல் இருக்குது அந்த வீடெல்லாம். ஸோ பர்மாக்கு அப்புறம் பர்மா வீழ்ச்சிக்கு அப்புறம் தே வென்ட் டு மலேசியா, சிங்கப்பூர். அந்த மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் யூஎஸ், யூகே அப்படின்னு இருக்காங்க. இதில் அந்த இண்டிகேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்ஸ் டிராஃபிகேட்டர் அது பேர். இப்போ இண்டிகேட்டர்னு சொல்கிறோம், அப்போ டிராஃபிகேட்டர். இந்த சைடும் வரும், அந்த சைடும் வரும். ஸோ 2 சைடுமே வரும். இது இந்த சைடுக்கு இது என்னமா பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இங்கிலாந்து கார்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா இங்கிலாந்தில் உங்களுக்கு ஏர் கண்டிஷனே தேவையில்லை. அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது வந்து சிகரெட் ஆஸ்டேஸ் தான். 1, 2, 3, இங்கே ஒன்று இருக்கு, 4, 5, 6 ஆஸ்ட்ரே. அது குவார்டர் கிளாஸ், அது பேர் குவார்டர் கிளாஸ். ஸோ இந்த குவார்டர் கிளாஸ் வந்து காற்று உள்ளே வரணுங்கிறதுக்காக குவார்டர் கிளாஸ். ரன்னிங்கில் போகும்போது காற்று ஸ்ப்ளிட் பண்ணி உள்ளே விடும். அதுக்காக தான் குவார்டர் கிளாஸ். இல்ல லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் இருக்கும்ல கார்ல, அதுக்காக அங்க வைக்காம இங்க வச்சிருக்காங்க. क्यों नहीं? எஸ் எக்ஸாக்ட்லி, ரொம்ப கிளியரா தெரியுது. நாங்க இந்த காரை வந்து ஊட்டிக்கு டிரைவ் பண்ணி போவோம். ஊட்டி கார் ஷோக். ஆமா, கார் ஷோக்கு, ஊட்டி கார் ஷோக்கு. இது ஸ்டாண்டர்டு. இது வந்து நம்ம இந்தியன் மேட். இது டூரர் ஸ்டாண்டர்ட் மோட்டார் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா லிமிடெட். கரகாட்டக்காரன் படத்துல தள்ளிட்டு போவாங்களே ரெட் கலர் கார். அது வந்து இம்பாலா, செவர்லெட் இம்பாலா. அது 1956 இம்பாலா. அதெல்லாம் இன்னும் கிடைக்கணும், இன்னும் ரொம்ப வருஷம் காத்திருக்கணும், ரொம்ப கிடைக்காது. ஸோ அந்த காலத்தில் வாங்கிட்டு வந்தவங்களே கம்மி. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எத்தனை டார்ஜ் எத்தனை பிளைமோத் இருக்குன்னா மிஞ்சி போனால் பெரிய ஆளுங்கிட்ட தான் இருக்கும். சினிமா பிரபலங்கள்கிட்ட தான் அந்த மாதிரி காசுலாம் இருந்திருக்கும். அப்புறம் பெரிய பிக் பிஸ்னஸ் மேன்ஸால் வாங்க முடிஞ்சு. இது எப்படின்னா வீல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீல் ஃபோல்டாக இருக்கும், அந்த சைடு ஃபோல்டாக இருக்கும். ரன்னிங்கில் இந்த வீல் வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிடும். இது வந்து மோரிஸ் மைனர் தான், 1948. அது வந்து 51. இது 48. 48ல என்ன 2 டோர் தான். ஸோ டோர் 1, டோர் 2. பின்னாடி போகணுன்னா அந்த சீட்டை மடிச்சுட்டு போய்க்கணும். போர்டட் இங்கிலாந்து. இல்லை இது ரீபெயிண்டட். இது ஒரிஜினல் கலர். இது ஸ்டாண்டு இங்கிலாந்துலேருந்தே வந்த வெஹிக்கிள், ஒரிஜினல் கலர்லேயே இருக்குது. ஸோ அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது இன்னும் ரெஸ்டோர் பண்ணலை. ஸோ வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி பிரேக்கு அதோட அண்டர் சேசிஸ் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி டிரைவ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இது வந்து எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஒரு டாக்டர் ஆண்டியப்பன் சொல்லிட்டு மதுரையில், அவருக்கு வந்து 90+ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோவிட் டைமில் வந்து அவர் பேரனோட வந்து இந்த மியூசியமை பார்த்தாரு. பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு ஒரு கார் தரேன். நான் போய் இந்த கார் வாங்கிட்டு அந்த மகான் எனக்கு கொடுக்கும்போது இந்த காரோட ஸ்டேரிங்கில் ஒரு ஸ்பேர் பட்டன், அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே கொடுத்தாரு. அதாவது நம்ம வச்சிருக்கோம்னா வாட்ஃபுல்லான பீப்பிள் கிட்ட போய் சேரணும் நினைச்சிருக்காரு. அப்படிதான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. கரெக்ட். வந்து பார்த்துட்டு அவராக கூப்பிட்டு கொடுத்தாரு. இது அன்ரெஸ்டோர். இது ரெஸ்டோர் பண்ணல இன்னும் அவங்க. சோ அதனால நமக்கு பரவாயில்லைனா இப்படி தான் இருக்கும், கண்டமாக தான் இருக்கும். நம்ம அதை எடுத்து பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ரெஸ்டோர் பண்ணாதப்ப இது ஒன்றும் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. இதோட பானட் காமிங்க. இது பானட்டை வித்தியாசமாக ஓப்பன் பண்ணுறது. அதனால இது கேட்டேன் நான். எப்படி இருக்கு தெரியுதா? ரெஸ்டோர் பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அவங்க எல்லா நுவான்சஸும் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஃபியட்டை வந்து பொறுத்த வரைக்கும் இட்டாலி கம்பெனி. காயில் ஸ்ப்ரிங் சாக்கப்சருங்கிறத அறிமுகப்படுத்தினதே இந்த இட்டாலி கம்பெனி தான். அதுதான் இன்னைய வரைக்கும் இனோவா வரைக்கும் இருக்கு. காயில் ஸ்ப்ரிங் சாக்கப்சர். இங்கே வாங்க, சஸ்பென்ஷன் நம்ம அந்த இதில் பார்த்தோம்ல, அது மாதிரியே இதோட சஸ்பென்ஷன் இருக்கும். இட்ஸ் அ காயில் ஸ்ப்ரிங். ஃபியட் தான் நிறைய மினி கார்ஸ் ஃபியட் தான். எலிகன்ட் ஃபியட் இருக்கு, ஃபியட் 1100 இருக்கு, சூப்பர் செலக்ட், அருமையாக இருக்கும். ஒரிஜினல் கலர் என்னவா இருக்கு? ஒரிஜினல் ஒயிட் வந்திருக்கும், பிளாக் வந்திருக்கும். ஸோ இங்கிலாந்து ரேலி சைக்கிள். இது வந்து மொஃபா, என்ஃபீல்டு புல்லட் கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட தான் மொஃபா. ஸோ அந்த டியூப் தான் டேங்க்கு. அந்த டியூப் இருக்குல்ல, அதான் டேங்க்கு. அப்போ ரொம்ப தாங்காதே, ரொம்ப லாங் டிரைவ்க்கலாம். 1 லிட்டருக்கு 90 கிலோமீட்டர் ஓடும். ஓ மை காட் கிருத்தி, 90 கிலோமீட்டர் காலையே ஓட்டிட்டு போயிடணும். பெடலிங் பண்ணிக்கலாம், பெடலும் பண்ணிக்கலாம். இது வந்து தனுஷா இப்பதான் சொல்ல வந்தேன். இது வந்து ஸ்வேகா. ஆமா, இது M80க்கு முன்னாடி M15 ஒன்று வந்துச்சு. இந்த லாம்பிலாம் நம்ம பார்த்துருப்போம். லாம்பிலாம் நமக்கு நல்லா தெரியும். லாம்பி, லாம்பரட்டா,
எல்லாமே இந்த ஏபிஐன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா. ஏபிஐங்கிறது என்ன, ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லி இந்திரா காந்தி பீரியடில் நம்ம ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கும் போது ஒரு யோசனையில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் தெரியுங்களா உங்களுக்கு சென்னையில், அவங்க வந்து இந்த மாதிரி லேம்பரடா ஸ்கூட்டர் இட்டாலியிலேருந்து வராங்க. வந்து இவங்ககிட்ட வந்து ஸ்கூட்ரு கம்பெனி ஆரம்பிக்கணும் உங்களோட சேர்ந்து அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே சென்னையில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இட்டாலிக்கு போய் பார்த்து எம்ஓலாம் சைன் பண்ணி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டை போய் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்க போகிறாங்க. பிரைம் மினிஸ்டர் பார்க்கும்போது பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்களா, அவங்களோட தொகுதி வந்து லக்னோ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் இங்கே லக்னோவில் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு இடங்கள்லாம் கொடுத்து. அவர் பேர் வந்து எம்ஏ சிதம்பரம், அதான் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். சரி நான் யோசிச்சு சொல்கிறேன்னு வந்துட்டார். அடுத்த நாள் காலையில் பேப்பரில் நியூஸ், எம்ஏ சிதம்பரம் இஸ் த டைரக்டர் ஆஃப் ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு இந்திரா காந்தி சொல்லிடுறாங்க. ஓகே, அவ்வளோ பெரிய பதவி, இந்தியாவுக்கே ஒரு ஆட்டோமொபைல் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியாவோட டைரக்டர் அப்படிங்கும்போது சரி உண்மையை தட்ட முடியாதுல்ல. ஸோ தி ஸ்டார்டட் இன் லக்னோ. ஓகே, அதான் அவங்களோட தான் லேம்பர்டா, லேம்பி. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் ஸ்கூட்டர்ஸில் பண்ணால் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்கூட்டர்ஸ். ஸோ இது வந்து இந்த லேம்பர்டா எல்ஐ எல்டிலாம் வந்து டைரெக்டாக இம்போர்ட்டட் ஃப்ரம் இட்டாலி. இதெல்லாம் இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ணது, இதெல்லாம் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணது. பட் சிசி 150 சிசி, இதெல்லாம் 150ங்கிறது 150 சிசி. இதெல்லாம் என்னன்னு, இதெல்லாம் என்ன அப்படின்னா, அப்போ ஒரு கார் வந்து நீங்கள் அப்பா போய் ஒரு கார் வாங்குறாரு, இங்கிலாண்டில் வாங்குறாரு அப்படின்னா அந்த கார் கம்பெனி அந்த கிட்டுக்கு ஒரு கார் கொடுக்கும், சன்னுக்கு. அவனுக்கு அந்த கார் பேஷன் வரணும்ல, அப்போயே ஒரு சின்ன கார் அந்த கிட்டுக்கு ஒரு கார் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க அந்த காலத்தில். ஆனால் இப்போல்லாம் நாங்கள் வந்து பொம்மை கார், எலக்ட்ரிக் கார்லாம் வாங்கி தரலாம் குழந்தைங்களுக்கு. ஆனால் அவங்க பாருங்களேன், அன்னைக்கு பெடல் பெடலிங் டைப். என் டாக்டர்லாம் வந்தால் பெடல் பண்ணிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. ஆமாம், ஒரு தடவை அம்மா ஓட்டிட்டு இருந்துச்சுனே பாப்பா இங்கே. சூப்பர். இதில் இது சிம்பிள், இது ஒரிஜினல் அந்த கம்பெனியோட, அந்த கம்பெனியோட லோகோ, ட்ரைம்ப் லோகோ. சில கம்பெனி காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்து சில பேர் டாய்ஸ் தான் போட்டாங்க. சைக்கிள்ஸ் வந்து இப்போ நான் ஒன்று தான் வச்சுருக்கேன், பட் ஆனால் எங்கிட்ட ஒரு 22 சைக்கிள் வச்சுருக்கேன், ரெஸ்டோர் பண்ணணும்னு வச்சு. இது மாதிரி சின்ன சின்ன சைக்கிள்ஸ். ஜஸ்ட் அது வந்து டைனமோ டைப்பு, டைனமோக்கு முன்னாடி பேட்டரி யூஸ் பண்ணுறது. அது யாரோ டாக்டர் வச்சிருந்திருக்காரு அந்த பைக்கை, முன்னாடி சிம்பிள் பார்த்தீங்களா, டாக்டர் சிம்பிள். சேம் இந்த கார் கொடுத்தாருல அவரோட தான். இந்த பைக்லாம் இம்போர்ட்டட்னு சொன்னீங்க, இந்த லாம்பி சரி, இதெல்லாம் எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க ஆக்சுவலா? சி எப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்லேருந்து, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்லேருந்து. ஸோ ஹேவிங் சோர்ஸ் நிறைய அந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய விண்டேஜ் கலெக்டர்ஸ் இருக்காங்க. பொள்ளாச்சியில் ஒருத்தர் இருக்கார் நவீன் சொல்லி, அவர்லாம் பார்த்தீங்கன்னா 80 கார்ஸ் வச்சுருக்காரு. ஸோ சென்னையில் ஒருத்தர் இருக்கார் ரஞ்சித் பிரதாப்னு, அவர் வச்சுருக்காரு ஒரு 100 கார்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கலெக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு கார் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க, 5 கார் 10 கார் வச்சுருக்கவங்க இருக்காங்க, 100 கார் வச்சுருக்கவங்க இருக்காங்க, நிறைய பேர். ஸோ ஹேவிங் ஸோ கிளப் லிங்க்ஸ் இருக்கும், கிளப் மெம்பர்ஸ் லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த கலெக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இன்னொரு சோர்ஸ்லேருந்து வந்திருக்கும். அப்போ சொல்லுவாங்க, உனக்கு வேணுமா, என்கிட்ட ஒன்று இருக்குது, நீ வேணால் வாங்கிக்கிறனா வாங்கி, அங்கே போய் நீ பேசி வாங்கி. ஸோ நாங்கள் போய் ரொம்ப சர்ச் பண்ணி நீங்கள் போய் வாங்கின காரு அப்படின்னு அது உங்களுக்கு எனக்கு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு இன்னும் நான் ஒரு 10 கார் கூட வாங்கணும்னு ஆசை இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங்ஸ் வரணும். ஸோ வருஷத்துக்கு 1 வாங்கினாவே பெரிய விஷயம், அதுவே நம்ம பெருசாக லாக் ஆகிட்டு விட்டுரும். இந்த மாதிரி பழமையை ப்ரிசர்வ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அப்போலாம் நீங்கள் இந்த டைம் கவர்மெண்ட் என்ன டூரிசம் போர்டு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. டூரிசம் போர்டு வந்து எங்களை மீட்டிங்ஸ்லாம் கூப்பிட்றாங்க, நாங்கள் போகிறோம். மீட்டிங்ஸில் வந்து எங்களை பற்றி நாங்கள் சொல்கிறோம். ஸோ அவங்களும் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சைடு அது நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சைடு மீடியா யூடியூபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பார்த்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் எடுத்து அவங்களா ரீல்ஸ் எடுத்து போடுறது, இதெல்லாம் நிறைய பேர் தெரியுது இல்லை இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. வெல்லிஸை பற்றி ஆமாம். நீங்கள் எஸ்டேட் பூரா நீங்கள் இது எப்படி தெரியுமா, அந்த வெஹிக்கிள் எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மிகிட்ட தான் இருந்துச்சு. வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்தியன் ஆர்மிகிட்ட வந்து இந்தியன் ஆர்மி ஸ்கிராப்னு போட்டு, ஸோ இந்த ஸ்கிராப் ஜீப்ஸை வந்து சரி என்ன பண்ணும், எதாவது சேல் பண்ணுமே, அப்போ யார்கிட்ட கொடுக்கலாம், நார்மல் பர்சன்ட்டை கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால இது அவங்க வந்து யார்கிட்ட கொடுத்தாங்கன்னா எம்பி எம்எல்ஏ யாரால அதை மெயின்டைன் பண்ண முடியுமோ அவங்க. ஸோ இது வந்து யாரும் தப்பான வழியில் யூஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் அந்த எம்பி எம்எல்ஏஸ் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ஆர்சி புக்கு புதுசாக போட்டு இந்த வெஹிக்கிளில் ஸ்கிராப் வெஹிக்கிள் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் ரெஸ்டோர் பண்ணாங்க. ஸோ 15 இயர்ஸ்க்கு இதை விற்கக்கூடாது, 15 இயர்ஸ்க்கு ரீசேல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டீல் போட்டு தான் இந்தியன் ஆர்மிலேருந்து எல்லாருக்குமே ஸ்கிராப்பில் கொடுத்தாங்க. இப்போ இது எல்லாமே ஸ்கிராப்பில் எடுத்து ரெடி பண்ணது தான், இதுவும் ஸ்கிராப்லேருந்து எடுத்து ரெடி பண்ணது தான். இதெல்லாம் வெறும் சேஸ் மட்டும் தான் கிடச்சிது. இது மட்டுன்னு ஒரு கேட்டகிரி, இது 4 வீல் டிரைவ். ஸோ எக்ஸ்ட்ரா கியர் இருக்கும் அதில்.
ஸோ ஃப்ரண்ட் 2 வீல் மட்டும் மூவ் பண்ணலாம், பேக் 2 வீல் மட்டும் மூவ் பண்ணலாம், இல்லை 4 வீலுமே இன்ஜினோட கனெக்ட் பண்ணி மூவ் பண்ணலாம். அதான் 4 வீல் டிரைவ். ஸோ அங்கே கியர் தனியாக செப்பரேட் கியர் இருக்கும், அதுக்கு ஒர்க் ஆகுது. ஒரு சேர் வச்சிருக்காங்க. இது வந்து ஹண்டிங் சீட். இதில் நிறைய லேம்ப்ஸ் இருக்கும், இல்லை வித்தியாசமான லேம்ப்ஸ் எல்லாமே கவர்டு. ஏன்னா நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா எந்த லைட்டும் எரியுது தெரியாது. இது வந்து மேப் ரீடிங் லேம்ப். மேப் வந்து பார்த்து, ஸோ அந்த காம்பஸ் வச்சு பார்த்து போவாங்க இல்லையா, அப்போல்லாம் வந்து மேப் ரீடிங் லேம்ப்பு. ஸோ ரோடு வியூக்கு வந்து இந்த லைட்டை போட்டால் ஆப்போசிட்டில் இருக்க வார்க்கு டீமுக்கு தெரிஞ்சிடும், ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த லைட் போடாமல் இந்த மாதிரி லைட் போடுவாங்க. ஸோ இந்த லைட் என்னென்னா கீழே மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு கிளியரன்ஸ் இருக்கும், அவங்களுக்கு லைட்டுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு எடுத்து பார்த்துக்கிறக்கா ஒரு லேம்ப்பு. இது 1948. ஸோ எனக்கு பிடிச்ச 2 கார், ஒன்று செவர்லெட், ஒன்று வந்து பிளைமவுத். இது எவ்வளோ லென்த் இருக்கும்? இது எவ்வளோ இருக்கும் ஆக்சுவலி லென்த்? எது? இந்த லென்த் 22 அடி, 22 ஃபீட். ரெண்டுமே 22 ஃபீட். இது வந்து யார் கிட்ட நான் எடுத்துட்டேன்? இது வந்து மும்பைலேருந்து வந்துச்சு. ஸோ கார் கிடைக்கிறதுங்கிற ஒரு கஷ்டமான விஷயம். கிடைக்காது ஈஸியாக, லக் இருந்தால் தான் கிடைக்கும். பணம் இருக்கவங்களுக்கெல்லாம் கார் கிடைக்குமானா கிடைக்காது. அதோட பேஷனேட் இருக்கணும், நம்ம தேடணும், டிசர்வ் பண்ணணும். இது வந்து அந்த ஆண்டனா மாதிரி. ஓ ஓகே. ஸோ ரேடியோ ஆண்டனா, ஸோ ஏரியல். இந்த கலரில் தான் செரி ரெட்லாம் இருந்துச்சு. ஓகே. நீங்கள் கலருங்கிறத தாண்டி அந்த சீட்டை உள்ளே பாருங்களேன். ஸோ ரெட் செம்மையாக இருக்குது. சீட் தான் நீங்கள் இப்போ எதுவும் சேஞ்ச் பண்ணீங்களா? அதில் எல்லாமே ரெஸ்டோர் பண்ணது தான். நான் லாக் ஓப்பன் பண்ண சொல்கிறேன், ரெஸ்டோர் பண்ணது தான். பாருங்களேன், இந்த லாக் வந்து ஜஸ்ட் இங்கே கீழே ப்ரெஸ் பண்ணோம், அவ்வளோதான். இதுவும் ரன்னிங் கார் தான். நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃப்ளோர் மேட், ரெட் மேட், எல்லாம் ரெட் காம்பினேஷன். ரெட் இங்கே பாருங்களேன், எல்லாமே ரெட் காம்பினேஷன். சீட்டை பாருங்களேன் பின்னாடி. வாவ். அந்த பேனல் ரிங் மாதிரி இருக்குல்ல, அதுதான். ஸோ இண்டிகேட்டர்ஸ், சுவிட்சஸ், ஸோ லைட். சார் அந்த மியூசிக் சிஸ்டம் மியூசிக் சிஸ்டம் வந்து ரேடியோ தான், ஒன்லி ரேடியோ. அந்த பெல்லாங்கிறது என்னது ஆக்சுவலா? பெல்லாருங்கிறது இது வந்து செவர்லெட் பெல்லர். ஸோ த டைப் இஸ் பெல்லர். ஸோ செவர்லெட் இம்பாலா சொல்கிறோம்ல, அந்த மாதிரி செவர்லெட் பெல்லர். ஸோ நீங்கள் இம்பாலால, செவர்லெட் இம்பாலால பவர் பிரேக், பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங், அதெல்லாம் 1956லேயே வந்துருச்சு. ஸோ இதோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்க, பூட் பாருங்க. மை காட், என்ன அடுக்கடுக்கா இருக்கு, ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. செமையா இருக்கு. அது நீங்க நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்கங்கிறது தெரியுது. பிடிச்சி பாருங்க. என்ன முடியலையா? முடியலனா விட்டுருங்க. அதுவா நிற்கும். எப்படி நிற்குது? ஸ்ப்ரிங் ஆக்ஷன்ல நிற்குது. 6 சிலிண்டர் பெட்ரோல். அந்த காலத்து பண்ணையார்கள்லாம் ஓட்டிட்டு வருவாங்கல்ல, இதோடைய இது பாருங்களேன். ஸோ ஒரு ஏர்பிளைன் மாதிரி இருக்கும். அதோட பானட் ஆச்சு தூக்க முடிஞ்சுச்சு. இது தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அன்னைக்கெல்லாம் எவ்வளோ சேஃப்டி பம்பர்ஸ் கொடுத்து பாருங்க. பிடிச்சி பாருங்க. அதை என்ன முடியல, சரி விட்டுருங்க. இதுவும் 6 சிலிண்டர். சூர்யா வந்துட்டு ஒரு இதுல மீன்லாம் பாப்பீங்களா, அது மாதிரி இது கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கார்ல அவ்வளோ ஆர்டிஸ்டும் டிராவல் பண்ணியிருக்காங்க. நிறைய சினிமாவில் வந்திருக்கு. என்னன்னு ஒரு படத்தில் வந்திருக்கு. பல படங்கள்ல வந்த வண்டி இது. ஏர்போர்ட்டுக்கு இதுதான் பிக்கப்புக்கு போகுமா அந்த கார். போய் ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட்டிகிட்டு வர கார் இந்த கார் தான் சொல்லுவாங்க. இந்த வண்டியை ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 வருஷம் ஆச்சு. என்னோட லாக்டவுன் பீரியடில் ஃபுல்லாகவே இந்த வண்டி தான் ரெஸ்டோர் பண்ணேன். அவ்வளோ பெரிய கார், எவ்வளோ நீளமான கார். நிறுத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளோ பெரிய வீடு இருந்திருக்கணும் உங்களுக்கு, யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக அவ்வளோ பெரிய வீடு இருந்திருக்கும். செம்மையா இருக்கு. எஸ், திஸ் இஸ் தட் கார். செம்மையா இருக்கு. பெரும் பெரும் ஞானமான ஜீனியஸான அந்த கவியரசர்கள் யூஸ் பண்ண அந்த ஒரு காரை வந்துட்டு
இப்படி தொட்டு பார்க்க நிச்சயமா இதுக்குள்ள அவர் உட்காந்துருப்பாரு. நம்ம இதுல உட்காந்துருவோம் கிருத்தி. ஆமா வாங்க. ஸோ இதுக்குள்ள உட்காந்துருப்பாங்க. அப்படியே அவருக்கு இருந்த ஞானத்துல ஒரு கடுகளவாது எனக்கும் கிருத்திக்கும் கடவுளே கொடுங்க அப்படின்னு நாங்க ப்ரேயர் பண்ணி. கிருத்தி இந்த ஸ்டீரிங்கை பிடிக்கிறதுக்கே வேற மாதிரி இருக்கு. எப்படியோ ஃப்ரண்ட் சீட்ல தான் உட்காந்துருப்பாரு. ஸோ நம்ம இங்க உட்காந்துட்டோம். கடவுளே அவருக்கு இருந்த அறிவுல ஒரு 5% எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். செம்மையா இருக்கு. இது வந்து உட்காந்து ஃபீல் பண்ணாதான் முடியும். அது நிச்சயமா இந்த லவ் இருக்கிறவங்களுக்கு அது கண்டிப்பா புரியும். ஆக்சுவலா இது வந்து நீங்க ஹேண்டிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓட்டும் போது இப்படி வச்சு குஷனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இது வந்துட்டு நம்ம நார்மலா விண்டோ பண்றது. செம்ம பயங்கரமா இருக்கு. மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ஐஸ்பாட், a premium smart plot community. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.